பெரம்பலூர் அருகே அடுத்தடுத்து 3 வீட்டில் பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூரை அடுத்த சோமண்டாபுதூர் கிராமத்தில் சுப்பிரமணியன் என்பவர் இரவு தனது மனைவியுடன் வீட்டின் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்துள்ளார். அவரது மகள் அருள்மொழி வீட்டின் உள்ளே தூங்கியுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவு 1 மணியிலிருந்து வீட்டிற்குள் யாரோ நடப்பது போன்ற சத்தம் கேட்டு அருள்மொழி வாசலை பார்த்துள்ளார். அப்போது வாசல் அருகே வீட்டின் கதவை திறந்து 2 நபர்கள் வெளியே ஓடியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அருள்மொழி தனது தாய் தந்தையிடம் கூறியதை அடுத்து அவர்கள் கீழே வந்து பார்த்தபோது திருடு போனது தெரியவந்தது. இதேபோன்று இவர்களது வீட்டின் அருகே ஜெயக்குமார் என்பவரது வீட்டிலும் அவரது தம்பியான பெரியசாமி என்பவரின் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு திருடு போயுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மோப்பநாய் பிரிவு மற்றும் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து போலீசாரின் விசாரணையில் 6 சவரன் நகைகளும் 5000 ரூபாய் பணமும், ஜெயக்குமார் வீட்டில் 3 சவரன் நகைகளும் 1,40,000 பணமும் கொள்ளை போனது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.